நான் மோசேயின் தாய்க்கு என்ன விசுவாசம் காணப்பட்டிருக்கும்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மோசேயின் தாயாகிய யெகோபேத் வாழ்ந்த காலம் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. விசுவாசத்தை குறித்து அவங்க கேள்விப்பட்டு இருக்க மாட்டாங்க. வேத புத்தகம் அந்த நாட்களில் இல்லை. அடிமைத்தன வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. மோசே தான் இந்த ஆதியாகமம் பஞ்சாகமத்தை எழுதினார் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போ எதை பார்த்து இவங்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டு இருக்கும்? தேசத்தில் எங்கும் கூக்குரலின் சத்தம், பிள்ளைய நைல் நதியில் போட சொன்னதுனால அங்கு பிள்ளைகளின் அழுகை சத்தமும் தாய் தகப்பனுடைய அழுகை சத்தமும் கேட்கிறது. ஆண்டவருடைய கிரியைகளை பார்க்கக்கூடாத இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசத்தினால இந்த தாயும் தகப்பனும் 3 மாத கால அளவும் அந்த பிள்ளைய ஒளித்து வைத்து அவர்களை வளர்த்தார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிமைத்தளத்தில் வாழ்க்கையில் இருந்த அந்த யோகபாத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு விசுவாசம் ஆணித்தரமாக இருந்தது. இதை சிந்திக்கிற நம்முடைய விசுவாசம் இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.